நைட் பார்ட்டி காதலனை கலட்டிவிட்ட ஸ்னேகா. பைல்வான் ரங்கநாதன் சொன்ன சீக்ரெட். தென்னிந்திய சினிமா உலகில் டாப் நடிகையான ஸ்னேகா மலையாள திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர். ஆனந்தம், பார்த்தாலே பரவசம், பமல் கே சம்பந்தம், புன்னகை தேசம், உன்னை நினைத்து, வசூல் ராஜா MBBS என பல ஹிட் திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகை ஸ்னேகா குறித்து பைல்வான் ரங்கநாதன் பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பல விஷயங்களை பேசியுள்ளார். விலக்கி வைத்த குத்துவிளக்கு போல பளிச்சென்று இருக்கும் நடிகை ஸ்னேகா தனது அழகான சிரிப்பால் தமிழக ரசிகர்களை வளைத்து போட்டு புன்னகை அரசி என பெயர் எடுத்தார். ஸ்னேகாவுக்கு மாடர்ன் உடையை விட புடவையும் தாவாணியும் அம்சமாக பொருத்தி இருந்தால்தான் பல படங்களில் புடவை தாவணியிலேயே ரசிகர்களை வசியம் செய்தார். இவர் நடித்த வசீகரா, ஆட்டோகிராஃப், புதுப்பேட்டை, நான் அவன் இல்லை, பள்ளிக்கூடம் போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இவருக்கு என்று தனி இடத்தை பெற்றார். புதுப்பேட்டை படத்தில் விலை மாதுவாக நடித்த போது அதில் எந்த ஆபாசமும் காட்டாமல் தனது கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்து பெயர் எடுத்தார். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் படங்களில் நடித்துள்ளார். அச்சமுண்டு திரைப்படத்தில் பிரசன்னாவுடன் இணைந்து நடித்த போது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு பின்னாளில் அது காதலாக மாறியது. இதனை அடுத்து 2011ஆம் ஆண்டு இருவரும் பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். தற்போது இவர்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறார்கள். தற்போது சின்னத்திரை டான் நிகழ்ச்சியில் நடுவராக வலம் வரும் ஸ்னேகா விஜய் நடித்து வரும் கோட் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்து வருகிறார். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஸ்னேகா பத்திரிகையாளரும் திரைப்பட விமர்சகருமான பைல்வான் ரங்கநாதன் பல நடிகைகள் குறித்து ரகசியமான பல தகவல்களை வெளிப்படையாக பேசி வருகிறார். அந்த வகையில் நடிகை ஸ்னேகாவுக்கு பட வாய்ப்பு குவிந்தது இப்படித்தான் என அவரை குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார். அதில் நடிகை ஸ்னேகா மலையாள படத்தின் மூலம்தான் சினிமாவுக்கு நடிக்க வந்தார். ஆரம்பத்தில் அவர் நடித்த படங்கள் சரியாக போகவில்லை. படங்கள் தோல்வி அடைந்ததால் பட வாய்ப்பை அதிகரிக்க அடிக்கடி நைட் பார்ட்டிகளுக்கு சென்றார். அதன் பிறகுதான் இவரை தேடி பட வாய்ப்புகள் வந்தது என்றார். அதேபோல் நடிகர் பிரசன்னாவை காதலிப்பதற்கு முன் ஸ்னேகா நாக் ரவி என்கின்ற தயாரிப்பாளரை உருகி காதலித்து வந்தார். ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்றும் இருவரும் வைர மோதிரம் எல்லாம் மாற்றி நிச்சயம் செய்து கொண்டார்கள் என்றும் அப்போது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் நிச்சயத்திற்கு பின்னர் காதலரின் மீது சந்தேகப்பட்ட ஸ்னேகா தயாரிப்பாளருடனான காதலை முறித்துக் கொண்டார் என்றும் பைல்வான் ரங்கநாதன் அந்த வீடியோவில் பேசியுள்ளார். இப்பொழுதெல்லாம் திரைப்படங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு வெப் சீரிஸ்களுக்கும் அதிக ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. ஏனென்றால் திரைப்படங்களுக்கு சமமாக வெப் சீரிஸ்களும் காட்டப்படும் கதையம்சம் மற்றும் காட்சிகள் தான் இதில் முக்கிய காரணம். அந்த வகையில் இப்போது சஸ்பென்ஷன் த்ரில்லர் தொடரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த தொடரில் நடிகர் சத்யதேவ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த தெலுங்கு கிரைம் த்ரில்லரில் சத்யதேவ் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக நடிக்கிறார். இந்த தொடரை பிரதீப் தேவகுமார் இயக்கியுள்ளார். இந்த தொடரில் சில கொள்ளையர்கள் தன் வீட்டிற்கு வரும்போது அவர்களை பணைய கைதிகளாக பிடித்து அவர்களின் மீது பரிசோதனை செய்வதற்காக அவர்களை கொல்லும் ஒரு மருத்துவரின் கதையை இந்த தொடர் சொல்கிறது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.